ஐயனார் துணை சீரியலில் அடுத்து நடக்க போகிற நிகழ்வுகளை பார்க்கலாம். நம்ம நிலா, சேரன், சோழன், பாண்டியன், பல்லவன் இவங்க எல்லாருமே டூர் போன இடத்துல நிலா அவங்க அம்மா அப்பாவை பார்த்துருந்தாங்க. ஆனால் இதை அண்ணா கிட்ட சொன்னாலோ இல்லை கூட இருக்கவங்க கிட்ட சொன்னாலோ ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக சோழன் கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொல்லிட்டு வேறு யார்கிட்டையுமே இதை பற்றி சொல்லலை. ஆனால் சேரனுன்னா இதை கவனிக்க தான் செய்கிறாங்க. நம்ம நிலா வரும்போது ரொம்பவே ஜாலியாக துருன்னு இருந்திருப்பாங்க. ஆனால் ரெசார்ட்டுக்கு வந்ததுலேருந்து ரொம்பவே அமைதியாக இருப்பாங்க. என்னப்பா நிலா, வரும்போது ரொம்பவே சந்தோஷமாக வந்த, இப்போ நீ ரொம்ப அமைதியாக இருக்கியே, என்ன விஷயம், எதுவும் மனக்குழப்பமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவும், அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா, நான் சந்தோஷமாக தான் இருக்கேன், ட்ராவல் பண்ணி வந்ததில் கொஞ்சம் களைப்பாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இதை கேட்டதுமே சேரன், சரிம்மா, உனக்கு தனியாக தான் ரூம் எடுத்திருக்கேன், நீ போய் உள்ளே தூங்கு, நாங்கள் 4 பேர் ஒரு ரூம் எடுத்திருக்கோம், நாங்கள் அங்கே போய் தூங்குறோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது நிலாவோட ரூமுக்கு சோழன் போய் ட்ராப் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அப்போது நிலாவையும் சோழனையும் தனியாக பார்த்த நிலாவோட அண்ணன் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நீ எங்கடி இங்கே, நீ பண்ணின இந்த விஷயத்தினால தான் நாங்கள் அவமானப்பட்டு சரி எங்கேயாவது நிம்மதியாக இருக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வந்தால் நீ இங்கேயும் வந்து நிற்கிற, உன் மூஞ்சை பார்க்கவே கூடாதுன்னு தானே நாங்கள் நினைக்கிறோம், எங்கே போனாலும் முன்னாடி வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி ரொம்பவே திட்டுறாங்க. அதுக்கு நம்ம நிலாவும், உனக்கு என்ன இந்த ஏலகிரி எஸ்டேட்டுன்னு எழுதியாக வச்சிருக்குது, இது யார் வேணாலும் வரலாம் சரியா, நாங்கள் வந்திருக்கோம், நாங்கள் வரும்போது நீ வருவன் நாங்கள் நினைக்கவே இல்லை, நாங்கள் எங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறோம், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ, எங்கள் வாழ்க்கையில் நீ தலையிடாத, எதுக்கு வந்தியோ அந்த வேலையை போய் பாரு, என்னையா நீ கவனிக்கிற அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாங்க நிலா. இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது. அவங்கள அடிக்கிறதுக்கு போகிறாங்க. உடனே சோழன் வந்து தடுக்கிறாங்க. இதை பாரு, இது வரைக்கும் அவள் உன் தங்கச்சியாக இருக்கலாம், ஆனால் அவள் இப்போ என்னோட மனைவி, அப்படி இருக்கும்போது நீ எப்படி கை ஓங்குவ, என் மனைவியை தொடுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது. சோழன் பேசுகிறத கேட்டதுமே நிலாவோட அண்ணனுக்கு இன்னுமே கோபம் வருது. நீ இருடி, நீ இங்கேருந்து போகிறதுக்குள்ளே உன்னை நான் என்ன பண்ணுறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பழி வாங்குற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. போனதுமே அவங்க அம்மா அப்பா கிட்ட போய் விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மா விஷயத்த கேட்டதுமே, சரி அவங்க வேறு விஷயமா வந்திருக்கலாம், ஆனால் நம்ம இங்கே வந்தது ரிலாக்ஸ் பண்ண தான், அதை மட்டும் பண்ணுவோம், யாரும் எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக வந்துட்டு நிம்மதியாக போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிலாவோட அப்பாவோ, அது எப்படி, ஏன் மானத்தை வாங்கிட்டு என்ன அங்கே அப்படி கண்கலங்க வச்சுட்டு இவா இங்கே சந்தோஷமாக இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பழி வாங்குற மாதிரி பேசுகிறாங்க. இதை கேட்டவுடனே நிலாவோட அண்ணி, நீங்கள் என்னப்பா இப்படி பேசுகிறீங்க, நிலா என்னதான் இருந்தாலும் உங்களோட செல்ல பொண்ணு, அதை மனசில் வச்சுட்டு பேசுங்க, இந்த மாதிரிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் நிலா வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே நிலாவை எப்படி பழி வாங்கலான்ங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம நிலாவோ தான் அம்மாவை பார்த்ததுலேருந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அம்மாவை போய் தனியாக மீட் பண்ணி பேசலாமாங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க. தான் குடும்பத்து கூட இருந்த நினைவுகளெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. இல்லைனா அன்னைக்கு கால் பண்ணியாவது பேசலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ நிலா அவங்க அன்னைக்கு கால் பண்ணி, என்ன அண்ணி நீங்கள் இங்கே வரீங்கன்னு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை, எனக்கு தனியாக உன்கிட்ட பேசுறதுக்கு டைமே கிடைக்கல, அதே மாதிரி நான் போன தடவை உனக்கு ஹெல்ப் பண்ணப்பமே உங்கள் அண்ணன் பார்த்துட்டு என்னைய டிவோர்ஸ் பண்ணிடுவேங்கிற அளவுக்கு சொல்லிட்டாங்க, அப்படி இருக்கும்போது நான் எப்படி உனக்கு கால் பண்ணேன், அதான் நான் உனக்கு இந்த விஷயத்த சொல்லவே இல்லை, அதுவும் இல்லாமல் நீங்கள் இந்த ஏலகிரி தான் வருவீங்கங்கிறது எனக்குமே தெரியாது, அப்புறம் எப்படி நான் உன்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு தான் அண்ணி, ஆனால் இது கோஇன்சிடென்ஸாக இல்லை என்னன்னு தெரியலை, நம்ம 2 குடும்பமுமே இப்படி வந்து நிற்கிறோமே அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க.